பேரவை வச்சிருக்கக்கூடிய அந்த ஆவணம் ஒரு தொடர்ந்து போகிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி. தமிழ் தரப்பு அரசியலாளர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியில் அதை ஒரு அறிவார்ந்த கோட்பாட்டு புலமையாக கையகப்படுத்தவர். அறிவார்ந்த கோட்பாட்டு புலமையாக கையகப்படுத்தினால்தான் அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் அதுக்கு தடையலாக இருக்கக்கூடிய பின்புலங்கள் என்னவாக இருக்குது, போதாமைகளாக இருக்கக்கூடியது எதுவாக இருக்குது, இதை இன்னும் ஆழமாக தெளிவுபடுத்த வேண்டிய புள்ளிகள் எதாக இருக்குது, சர்வதேச மட்டத்தில் நாங்கள் இதுகளை கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகள் எதுவாக இருக்க வேணும், எங்களுடைய பிராந்திய மட்டத்தில் எங்களுடைய இலங்கை மட்டத்தில் எப்படி கொண்டு போக வேணும். இது ஒரு மக்களை பற்றி பிடிக்கக்கூடிய, மக்களுடைய இருப்பை அடையாளத்தை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த ஆவணம் ஒரு இயங்கு பொறிமுறையாக மாற வேண்டும். அந்த ஆவணம் எங்களுடைய நகரும் அரசியல் அல்லது இயங்கும் அரசியலை வழிகாட்டக்கூடிய அல்லது அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் டெக்ஸ்டாக இருக்க வேணும். அது ஒரு உயிர்ப்பாக இருக்க வேணும். எங்களுடைய மக்களுடைய விடுதலை அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான அரசியல் வழிமுறைகளை அடையாளப்படுத்தக்கூடிய, அந்த வழிமுறைகளை முன்னெடுக்கிற பொழுது ஏற்படக்கூடிய தடைகளை கடந்து போகக்கூடிய, அதுக்கு வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய, அப்படி வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய அளவுக்கு அதனுடைய வோல்டேஜை நாங்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய தன்மை, அது இந்த சக்தி பெருமானத்தை நாங்கள் கூட்ட வேணும். அந்த சக்தி பெருமானம் கூட்டினாத்தான் அது எங்களை வழிகாட்ட முடியும். அப்போ அதுக்கான ஆரம்ப வேலைகள் எங்கள்கிட்ட நிறைய கிடக்குது. நாங்கள் மக்களை அரசியல் மயப்படுத்தல் என்பது வெறும் கோஷம் இல்லை, அது வாழ்க்கை முறையாக, அந்த வாழ்வியலுக்கான விழுமியங்களாக மாற்றப்பட வேணும். அப்படி மாற்றப்படைக்க மக்களை பல்வேறுபட்ட பிரிவினரை நாங்கள் பார்க்கலாம். மாணவர்கள் என்று பார்க்கலாம், உழைக்கும் மக்கள், தொழிலாளர் வர்க்கம் என்று பார்க்கலாம், நடுத்தர மத்திய வர்க்கம் என்று பார்க்கலாம், புத்திஜீவிகள், புலமையாளர் என்று பார்க்கலாம். அப்ப எல்லா மட்டங்களையும் அதற்குரிய அந்த மட்டங்களுக்கு ஏற்ப எங்களுடைய இந்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எதிர்கால கருதி, எதிர்காலவியல் நோக்கில் தமிழ் மக்களுக்கு எத்தகைய இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் இந்த சட்டத்துறையில் ஏற்படுற மாற்றங்கள், மனித உரிமையில் ஏற்படுற மாற்றங்கள், எங்களுடைய போராட்ட எங்களோட இதுவரை எங்களோட இலங்கையினுடைய அரசியல், இந்த அரசியலமைப்பு ஏற்படுத்தி வந்த பாடங்கள், இவைகளெல்லாம் உள்வாங்கி இந்த ஆவணம் சமகால பொருத்தப்பாடுடையதாக, சமகால பொருத்தப்பாடுடைய அசைவியக்கத்தை முன்னோக்கி நகர்த்துகின்ற ஒரு உயிர்ப்பான ஆவணமாக அது இருக்குதா, அந்த இருக்கிற அந்த சக்தியை இன்னும் அதிகரிப்பதற்கான வேலையை இறங்க வேணும். அதுதான் ஒரே வழி.